தஞ்சாவூர் நால்வர், சங்கீத பூஷணம் என்கிற சிறப்புகளுக்கு எல்லாம் உரியவர் எம்.டி. பார்த்தசாரதி அவர்கள். சுகுணவிலாஸ் சபாவின் மேடை நாடகங்களில் நடித்து வந்த இவர் இயல்பிலேயே கண்ணீர் குரலும் சங்கீத ஞானமும் பெற்றவராக இருந்தார். இசை மேதைகள் சபேசையரிடமும் பொன்னையா பிள்ளையிடமும் சங்கீதம் கற்றுத் தேர்ந்த இவர் தொடக்க காலத்தில் நடிகராக திரையுலகில் நுழைந்தார். தொடர்ந்து ஸ்ரீனிவாச கல்யாணம், திரௌபதி வஸ்திராபரணம், சேதுபந்தனம், தியாகபூமி போன்ற பல திரைப்படங்களில் நடித்த இவர் கருட கர்வ பங்கம் திரைப்படம் மூலம் பெரும் புகழ் பெற்றதோடு சிறந்த நடிகர் விருதையும் பெற்றார். தமிழில் முதலில் தயாரான வண்ணப்படமான தர்மபுரி ரகசியம் என்னும் திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்த பார்த்தசாரதி நடிகராக புகழ் பெற்றதும் சொந்த திரைப்படம் எடுக்க முயன்றார். அது தோல்வியில் முடிய திருச்சி ஆல் இண்டியா ரேடியோவில் நிலைய வித்வானாக சேர்ந்து பணியாற்றினார். பின்பு ஜெமினி நிறுவனத்தில் பணியில் சேர்ந்த இவர் ஜெமினி பிக்சர்ஸின் ஆஸ்தான இசையமைப்பாளராக பணியாற்றினார். ஜெமினியின் தயாரிப்புகளான மதன காமராஜன், பக்த நாரதா, ஞான சௌந்தரி, மங்கம்மா சபதம், கண்ணம்மா என் காதலி, அபூர்வ சகோதரர்கள் போன்ற பல திரைப்படங்களுக்கு இசையமைத்த இவர் நந்தனார், ஔவையார் போன்ற திரைப்படம் மூலம் புகழின் உச்சிக்கு சென்றார். சந்திரலேகா திரைப்படத்தில் பார்த்தசாரதி இசையமைத்து பாடிய நாட்டிய குதிரை என்னும் பாடல் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. திருச்சி வானொலி நிலையத்தில் நிலைய கலைஞராக பணியாற்றிய இவர் வானொலி நாடகங்களிலும் தனது பங்களிப்பை வழங்கி பாராட்டை பெற்றார். பின்னர் திரைப்படத் துறையிலிருந்து விலகிய இவர் அனைத்திந்திய வானொலியின் பெங்களூர் நிலையத்தில் பணியாற்றினார். கர்நாடக இசைக்கலைஞர், திரைப்பட இசையமைப்பாளர், திரைப்பட பாடகர், திரைப்பட நடிகர் என பல பரிமாணங்களை கொண்டவராக திகழ்ந்த எம்.டி. பார்த்தசாரதி அவர்களின் பிறந்த தினம் இன்று.